ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். மகா பயங்கரமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பயப்படத்தக்கவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கோடான கோடி நன்மைகளை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்களிலே எங்களோடு இருந்தவரே, இருக்கிறவரே, வருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாறாதவர். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. இந்த இடம் முழுவதிலும் உடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும், அசுத்த ஆவிகளையும், எல்லா அக்கிரம கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய ரத்தம் இங்கே தெளிக்கப்படட்டும் சுவாமி. இயேசுவின் ரத்தம் இந்த இடம் முழுவதும் கழுவப்படட்டும். இந்த ஃபுல்ஃபீட் கழுவப்படட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் பாடல் பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், அபிஷேகிக்கும்படியாய், அவர்கள் பாடும்போது உம்முடைய வல்லமை ஆண்டவரை பிரமாகித்து அநேக ஜனங்களுடைய சிரசின் மீது வழிந்தோடத்தக்கதாய் என் தேவன் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். வாத்திய கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. சங்கீத பகுதி, சாட்சி பகுதி, காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தருளும் இயேசுவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய தாசனை கொண்டு நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே பதிந்து ஆண்டவரே அவைகள் 1000 உமக்கு பலன் கொடுக்கட்டும். 100 அல்ல, 1000 கொடுக்கட்டும் சுவாமி. எங்களுக்கு மட்டுமல்ல, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் ஆண்டவரே அவைகளை நாங்கள் பாதுகாத்து எங்கள் பெட்டகம் என்ற இருதயம் என்ற பெட்டகத்திலே வைத்து நாங்கள் அவைகளை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகள் உண்மையும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறபடினாலே அதை நாங்கள் கைகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அவைகளின் படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவைகளின்படி சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அவைகளின்படி பரிசுத்தமாய் உமக்காய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை காத்து கொள்ளும். உம்முடைய தாசனை சிலுவிலே மறைத்து நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தேவரீர் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட ஆத்துமாக்களை, தடைகளை உடைத்து கொண்டு வந்து இந்த தேவாலயத்திலே நிரம்பி வழிய செய்யும். உம்முடைய மந்தையிலே வரக்கூடிய ஆடுகளை சீக்கிரத்திலே துரிதமாய் கூட்டி வருவீராக தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். வந்தவர்கள் எல்லோரையும் ஆண்டவரை கட்டுகளை அவிழ்த்து கண்ணிகளை அறுத்து என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன். நீ நடத்தும். தொடர்ந்து எங்களோடு இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்காக டீச்சர்ஸ் மார்க் சிறு பிள்ளைகள் எழுந்து நிற்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை போதித்து நடத்துகிற டீச்சர்ஸ்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கூட்டி சேர்த்து அவர்களுடைய இருதயத்திலே உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும்போது அவைகள் 100 பலன் கொடுத்து அந்த பிள்ளைகள் உமக்கு கனி கொடுக்கத்தக்க பிள்ளைகளாக ஆசீர்வதியும். அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். உம்முடைய கிரியைகளை அங்கே வெளிப்படுத்துவீராக. பிள்ளைகள் அற்புதங்கள் விஷயங்கள் பெறட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் கடந்து செல்லுங்க. கை தட்டுங்க. பிள்ளைங்க பரப்பிட்டு போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு என்ற பாடலை பாடலாம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சங்கீதம் 88 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோட எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். மரித்தொருளில் ஒருவனை போல் நிகழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் இணையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழியிலே கிடக்கிறவர்களை போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றிலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். செய்யலா. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டு இருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? சேலா. பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு புகழுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது, நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமா என்னை வளைத்துக் கொள்கிறது. சேர்ந்து வாசிக்கலாம். சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். இந்த சங்கீதங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை நீங்க வந்திருந்தாலும் சரி, உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் கையெல்லாம் குறிகலாம் போகல. நாம ஒருவேளை நினைக்கிறா, நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், ஆண்டவர் செவியில கேட்குதா? அவர் செவி மந்தமாகவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம் வடிக்கிற கண்ணீரை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நிச்சயம் பதில் தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? அது சிங்க கெபியா இருந்தாலும் சரி, சூளை நெருப்பா இருந்தாலும் சரி, அவருடைய கை குறுகி போவதில்லை, நம்மளை பாதுகாப்பதற்கு. எத்தனை பேர் ஆமென் 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 என்று சொல்றீங்க? தானியேலோட வாழ்க்கையில் அதுதான் நம்ம பார்க்கிறோம். சிங்க கெபில தூக்கி கொண்டு போய் போட்டுட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க, இவங்கெல்லாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல யாராவது வந்து காப்பாத்துவாங்களா? தெரியாது. விடுதலையாக்குவாங்களா? தெரியாது. சத்துருவெல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. நாளைக்கு நாங்க போய் பார்க்கும்பொழுது தானியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சிங்கம் சாப்பிட்டு போட்டிருக்கோம். ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிங்கங்களின் வாய்களை அடைக்கிறவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் வாய்களை ஆண்டவர் இந்த நாளில் அடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்.
சுட்டரிக்கும் மக்கினியில் நடந்தே பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் சொல்லுங்க அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் நடந்தேன் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுவோம் அவரே என்னை காப்பவர், அவரே மறுபடி கரங்களை தட்டி அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுத சேலைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுத சேலைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காண்பவர், அவரே என் வாய்களை சுரந்து அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராட்சியம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. ராட்சியம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் அற்புதம் எனக்காக, அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே சொல்லுங்க அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். To give one word from God for our concentration. தேவனே, நான் என்ன பேசட்டும் என்று கேட்டேன். I said, Lord, what should I preach? எல்லோரும் கவனியுங்கள். Listen. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம், Psalm 119, சங்கீதம் 119 அதில் 18வது வசனங்களை உமது வேதத்தில் உள்ள சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். வேதத்தில் உள்ள
அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, இந்த தாவீது அரசனை பற்றி சற்று நாம் தியானிப்போம். let us meditate about King David. இந்த தாவீது யார்? Who is this King David? ஈசாயின் மகன் 8வதாக பிறந்த ஒரு Eighth வாலிபன். son of Jesse. அவனுடைய தகப்பனார் அவனை அரசாங்கத்திலே ராணுவத்திலே 7 பிள்ளைகளை உத்தியோகத்தில் வைத்திருந்தார். 7 brothers in a top position of the government. இவனோ படிப்பறிவில்லாமல் கடைசியாய் பிறந்தபடினாலே ஆடுகளை மேய்ப்பதற்கு தான் தகப்பன் அவனை ஆடு மேய்ப்பதற்காக விட்டு விட்டார். He was lost sheep, so the father permitted him to keep the sheep. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து திரிந்தவனை கர்த்தர் அழைத்து வந்தாராம். the Lord has called him he who followed the flock. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அழைத்து The வந்தார். Lord has called him he who followed after the flock. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. ஆனால் இந்த தாவீது அரசனை பாருங்கள். Look at this King David. கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், Said to the Lord, தேவனே, Lord, என் கர்த்தாவே, my God, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். open my eyes that I may see the wonderful things of your law. ஒரு பெரிய டிகிரி படிச்சிருந்தால் அந்த வார்த்தை கேட்பான எனக்கு தெரியாது. Would have he finished any degree? அல்லது He never ஒருவேளை lost. படித்தாரோ அதுவும் எனக்கு I தெரியாது. don't know what he studied. ஆனால் அவருடைய படித்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. There is no evidence in the Bible. அவர் சிறு வயதிலிருந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. From his childhood he is keeping his sheep, ஆடுகளுக்கு பின்னாகவே சுத்திக்கிட்டு இருப்பான். running after the flock. எந்த ஆடு என்ன குட்டி போடுதோ உடனே அதை எடுத்ததை காப்பாற்றுவதே அவனுடைய His வேலையாயிருந்தது. duty to nursing the sheep. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இதுக்கு முன்பு ஒரு மனிதன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் மாறினான். Before once a person was king of Israel. அவனோ கழுதை மேய்க்கிறவனாய் இருந்தான். He was a person keeping the donkey. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இவனோ ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். He is a shepherd boy. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். Open my eyes that I may see the wonderful things of your law. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? What is the word of அவன் God? குருடன் அல்ல, He was not blind. நன்றாய் பார்வை தெரிந்தவன் தான். He was a very ஆனால் அவன் சொல்லுகிறான், have vision. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றான். Open my eyes that I may see your wonders. அப்படி என்றால் So? மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு கண்ணை தேவன் வைத்திருக்கிறார், அவர் அறிகின்ற அறிவின் கண்களை. There is a knowledge of wisdom is there for everybody. அந்த கண்கள் நமக்கு இருக்குமானால் If you have this அந்த wisdom, கண்களோடு நாம் அவரை பார்க்க if you முடியும். see with the eyes you can see கண்ணானது God. சரித்திற்கு விளக்காய் இருக்கிறது என்ற Eyes is the lamp of our கண் body. இருளாகுமானால் சரீரம் முழுவதும் இருளாகிவிடும். If the eye is darkened, total body will be darkened. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, சற்று தெளிவாய் கவனித்து Listen பாருங்கள். carefully. வேதம் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. Bible very clearly says, தேவனுடைய சாயலா இருக்கிற he who have the image of God, கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி the light of the gospel of Christ, அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராமல் it will not shine forth for the unbelief. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய மனக்கண்களை குருடாக்கினான். The prince of the world blind their eyes of the heart. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. இந்த உலகத்திற்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். There is another God in this world. அவன் இந்த உலகத்திலே எல்லாருடைய மனக்கண்களை His குருடாக்குகிறான். work to blind all. கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்கள்? Rejoice in the Lord. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இங்க பாருங்க, Look at here. காலை எழுந்தபோது பிசாசு அநேகர் உருனே வச்சிருக்கிறான். You know, early morning people always like அதனால the தான் ferocious. பிபி ஏறுது, அது ஏறுது, இது ஏறுது, எல்லாம் ஏறுது. So blood pressure, discomfort in our life. வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the word of God say? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். Prince of the world blinded the eyes of the world. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். Prince of this world. அப்படி என்றால் உலகத்தில் யார் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You should understand who is the living God. கண் பார்வை தெரியாத ஒரு மனிதனில் நல்ல பார்வை தெரிந்து இஸ்ரவேலின் அரசன் கேட்கிறான், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் King என்றார். of Israel says, open my eyes that I may see the wonderful things from your law. எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேதத்தை நேசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம்
கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். Whenever you love the law of God, the Lord will pour his love upon you. வேதம் சொல்லுகிறது, Bible says, சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, Psalm chapter 1 கர்த்தருடைய verses 2. வேதத்தில் பிரியமாயிருந்த இரவும் பகலும் அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். Blessed is the man who meditate the word of God day and night. They are very very blessed. கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. அது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி When சொன்னார். Jesus said, என்ன சொன்னார்? what else? யோவான் 5:39 John சொன்னார், 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கும் என்று சொன்னார். Search the law of God, he will give witness about me. அதை தாவீது அரசன் சொல்லும்போது சொன்னார், When King David said, எனக்கு உணர்வை தாரும், அப்போது உம்முடைய வேதத்தை நான் பற்றிக் கொள்ளுவேன் என்று சொன்னார். give understanding mind, then I will cling your Listen to me, my promises. soul. எனக்கு உணர்வை தாரும் என்று Give கேட்டார். understanding mind, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உம்முடைய வேதத்தை நான் பற்றிக் கொள்ளுவேன் then என்றார். I will keep your precepts. சங்கீதங்களின் புத்தகம் 119:34 Psalm சொல்லுகின்றன, 119 verses 34. நான் எப்பொழுதும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்ளுவேன் என்ற வேதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். Is giving a priority to the scripture of God. சங்கீதங்களின் புத்தகம் 119 44 வசனம் அதை பின் வருமாறு Psalm விளக்குகின்றன. 119 verses 41 says, அதைத்தான் தாவீது அரசன் சொல்லும்போது சொன்னார், that's what King David said. அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம் என்றான். The given scripture is greater than all other worldly wealthy and materials. அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை From பார்க்கிலும் the worldly wealth and நீர் materials, விளம்பின வேதம் எனக்கு நலம் என்றார். your scripture is better. சங்கீதங்களின் புத்தகம் 119 Psalm 119, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது. the Bible says, நீங்கள் 72 முதல் 76 வசனங்களை வாசிக்கும் அந்த வசனங்கள் உங்களுக்கு தெளிவாக அதை குறித்து உங்களுக்கு விளக்குகின்றன. if you read 72 onwards, it will reveal. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, வேத வசனத்தை சற்று கவனித்து look at the பாருங்கள். word of God. அதைத்தான் சாலமோன் சொல்லும்போது இப்படி That's சொன்னார், what King Solomon said. கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சை ஜீவ ஊற்று என்று சொன்னார். Command is light, the scripture is light, and the discipline is living spring. வேதம் தான் நமக்கு வெளிச்சம் என்று சொன்னார். The scripture is the light. அந்த கட்டளை நாம் அறிந்து கொள்ளும்போது வேதம் நமக்கு வெளிச்சமாய் When you வருகிறது. understand the scripture, it is light for us. நீதிமொழிகள் 6:23 அதை சொல்லுகின்றன. Proverbs 6:23. ஆனால் தாவீது அரசன் என்ன சொன்னார்? What does King David என் say? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, மனுபுத்திரனுடைய வேதத்தை காத்து நடவாதபடினால் என் கண்கள் நீர்த்தாடை ஓடுகிறது என்று சொன்னான். tears are running out from my eyes because people fail to keep your law. இந்த மனிதர்களுடைய வேதத்தை காத்து நடவாதபடினால் என் கண்கள் நீர்த்தாடை ஓடுகிறது என்று So சொன்னான். tears are running out from my eyes because people not keep your law. அதனால தான் இங்கே தாவீது இப்படி கேட்டான், So King David ஆண்டவரே said, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். open my eyes that I may see the wonderful things from your law. எந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவன் வேதத்தை நன்கு அறிந்து கொள்ளுவான். Whomsoever open their eyes, I mean receive the நீங்கள் ஒரு vision. சாத்தானுக்கு முன்பு நிற்கும்போது வேத வசனத்தை அவனுக்கு சொல்லலாம். When you stand before demon, you can say the word of God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவும்படி இறங்கி வந்த பொழுது When 2000 years ago Jesus came on this earth, முதன் முறையாக அவருக்கு சோதனை வந்தது. first time he stepped into the அந்த trial. சோதனைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு போய் விட்டார். Spirit of God invite him into the வேற trial. யாரும் அவரை விடவில்லை. No one can இயேசு allow. கிறிஸ்துவை பரிசுத்த ஆவிதான் கொண்டு போய் சோதனைக்கு விட்டது. Spirit of God only allow him into the 40 நாள் trial. உபவாசித்துக் கொண்டிருந்தார். 40 days fasting. மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். Matthew chapter 4. அப்பொழுது ஆவியானவரால் அவன் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். Through the Spirit of God he went to the அந்த wilderness. வனாந்தரத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசை பார்த்து சொன்னான், And he said to the demon of இந்த the கல்லுகளை world. அப்பமாக்க முடியுமா என்றான். And the demon said, நீ can you தாழ make this குதியுடைய stones? தூதர்கள் தாங்கிக் கொள்ளுவார் என்று சொன்னான். Jump down, your angels will carry அவன் you. சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்து சொன்னான். He used Psalm 91. தேவனோ உபாகமத்தை எடுத்து அவன் அடிச்சு கொன்று போட்டார். But the Lord destroyed him through the doctrine of the Lord. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையில் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். Man shall not live by bread alone, but every proceedeth word from the mouth சொல்லிவிட்டு of அப்பாலே God. போ சாத்தானே என்றார். He said, get behind me, Satan. இயேசு பெரிய காரியங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. Jesus not taking The many simple matters. வார்த்தை என்ன? What is the simple வேதத்தை word? ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுவானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை எவனாலும் தடுக்க முடியாது. When you know the scripture, no one can stop your blessing. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise the பார்க்கலாம். Lord. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு
to see your wonderful things. நீ உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்து கேள். Ask unto God, Lord, open my eyes to see your இவன் wonders. குருடன் அல்லவே அல்ல. He is not a blind ஒரு man. குருடனுக்கு கண்கள் திறந்தால் அது நியாயமான ஒரு அற்புதம். If a blind man, it is reasonable. ஆனால் கண் பார்வை உள்ளவன் கேட்கிறான், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். A perfect man asking unto God, open my eyes that I may see your wonders from the law. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். But the prince of this world, 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகின்றன. 2 Corinthians 4 verses 4. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. அந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. நான் சொல்லவில்லை, I am not. நான் வேதத்தில் நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை உங்களுக்கு Let சொல்லட்டும். me say a true things what happened in the Bible. தான் கோத்திரத்தில் சிம்சோன் என்னும் ஒரு வாலிபன் பிறந்தான். Samson came from the tribe of Thon. அவருடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிற தாயார் வயல்வெளியில் இருக்கும்போது தேவதூதன் ஒருவன் தோன்றினான். Suddenly an angel of God appeared to his parents. அந்த சமயத்தில் அவளோடு கூட தரிசனமானான். அவள் போய் தன் கணவனுக்கு சொன்னான். She said to the அவர் இருவரும் ஜெபித்தார்கள். and they prayed. தேவன் அதே தேவதூதன் திரும்ப வந்தான். Again the same angel of God came. அவனை பார்த்து சொன்னான், மனோவா, நான் தான் உன் மனைவிடத்தில் பேசினேன் என்றார். He said, I am the angel of God spoke to your wife. அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். Gave birth beautiful அவன் son. திராட்சரசம் குடியாமலும் சவரன் கத்தி மண்டையில் படாமலும் இருக்கும்போது அவனை இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக தேவன் அவனை படைத்தார். He was created by God to save Israel. He should not drink the wine. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், But in the name of the எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. Ephphatha means open. திறக்கப்படுவதாக. Open. திறக்கப்படுவதாக. Open. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Yes, clap. எப்பத்தா Open. என்பதற்கு திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். Ephphatha means open. தாவீது கேட்டான், David என் said, கண்களை திறந்தருளும் என்றார். Open my eyes. என் கண்களை திறந்தருளும் என்றார். Open my eyes, என் அன்பு Lord. மகனே, மகளே, Son and daughter. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? Check your spiritual experience. நடந்தது என்ன? What happened? தேவன் அவனுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லியிருந்தார். God said a secret. என்ன சொல்லியிருந்தார்? What is that? அவனுடைய தலையில் இருக்கிற முடிகளில் சவரக்கத்தி படக்கூடாது. The knife should not touch the head of this savior. ஆனால் அவனை நேசித்த ஒரு மகள் அவனுடைய மடியில் படுத்துக்கொண்டு ஒருவனை அழைத்து கத்தியை கொண்டு வரச் சொல்லி அவருடைய தலையில் இருந்த முடிகளை மொட்டடித்து விட்டான். And a woman brought somebody and shaved the head of Samson. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மொட்டை அடித்த பிறகு கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வல்லமை அவனை விட்டு விலகிறதை அவன் அறியாதிருந்தான். He do not know the power of God left from him. திடீரென்று அவள் சொன்னாள், Suddenly சிம்சோனே, Samson, பெலிஸ்தர் மேல் வந்து விட்டார்கள் என்றான். Philistines came. அவன் எப்போதும் போல எழுந்திருந்து அவர்களை நுறுக்கி போட வேண்டி எழுந்தான். ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை, தள்ளாட He ஆரம்பித்தான். rose up but he cannot move. He was stumbled and failed to move. தள்ளாட ஆரம்பித்தான். He was stumbled அவனை பிடித்தார்கள். and they caught him. பெலிஸ்தர்கள் அவனை பிடித்தார்கள். Philistines caught him வெங்கல விலங்கை அவனுக்கு 2 கைகள் போட்டார்கள். அவனை காசாவுக்கு கொண்டு போனார்கள். and brought into Gaza. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை தொடுகிறவன் இயேசுவின் கண்மனையை தொடுகிறான். Somebody touching you, they are touching the apple of the eye of the தேவன் Lord. விடவே மாட்டார். He will never ever உனக்கு allow. விரோதமாக இருந்தவருடைய முடிவை நீ காண்பாய். பக்கத்துல கை கொடுக்க சொல்லுங்கள், என் தேவன் வாக்குத்தத்தம் உள்ளவர். My God is a God of promise. ஆமென் சொல்லுகிற 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவனை காசாவுக்கு கொண்டு போனார்கள். Brought into Gaza. ஆனால் அவன் ஜெபித்த ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? What prayer he என் offered? தேவனே, My Lord, எனக்கு ஒரு விசை முடி முளைக்க பண்ணுவீராக once again என்றார். remember ஒரு me. விசை என்னை பலப்படுத்துவீராக, Once again strengthen எனக்கு me. ஒரு விசை ஒத்தாசு பண்ணுவீராக, Once again give help. ஒரு விசை என்னை கவனிப்பீராக என்று Once கேட்டான். again கைகளை remember தட்டி ஒரு me. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Praise the Lord. ஹalleluya. Amen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அவன் கேட்கும் பொழுது when he முடி முளைத்தது. the hair grow taking place. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. முடி அவனுக்கு முளைத்தது. Hair growth increase. முடி முளைத்தது. Increase. உண்மைதான். True. ஆனால் ஒன்று, But one thing, அவனை கொண்டு போய் காசாவில் இருக்கிற 2 தூண்களை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு பில்லர் மேலே அவனை கட்டி நிறுத்தி they விட்டார்கள். bound him on a pillar of the palace. ஆனால் சிம்சோன் ஒன்று கேட்டிருந்திருக்கலாம், Whatever he asked one thing, ஆண்டவரே, Lord, என் கண் திரும்ப முளைப்பதாக என்று கேட்டிருக்கலாம். and give back my eye vision. மை சன், அவன் கேட்டிருக்கலாமா இல்லையா? Whatever he asked. ஹalleluya. Hallelujah. தேவனே, Lord, இருக்கிறவைகளை இல்லாத ஆக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் கண்கள் பூமி அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. my eyes are roaming on the earth. ஒருவேளை இப்படி கேட்கலாம், He may ask, ஆண்டவரே, Lord, உம்மிடத்தில் 7 கண் இருக்கப்பா, you have 7 eyes. எனக்கு அந்த 2 கண்ணை திரும்ப தாரோ. Give back 2 eyes for me. கைகளை தட்டி Let's clap. ஹalleluya. Hallelujah. வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, Revelation says, கர்த்தரின் 7 கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. 7 eyes of the Lord is roaming. அவன் கேட்டான், ஆண்டவரே, He said, Lord, என் ஜீவன் மடியட்டும் என்று கேட்டான். let my life destroy with these Philistines.
என் myself ஜனங்களையும் பழிவாங்கும் தீர்மானித்தான். to revenge. அவன் உயிரோடு இருந்த நாட்களில் அவன் மரிக்கும் பொழுது கொன்றவர்கள் ஏறத்தாழ 3000 பேர். More than 3,000 people were died when he was. சிறுகள் எல்லாம் குளித்து பறித்து அவன் நம்முடைய தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்தான் என்று அவரை பரியாசம் பண்ணி நையப்பண்ணினார்கள். The people mock against him and laugh against him. ஒரு கர்த்தருடைய தேவ மனுஷன், Man of God. அவன் தள்ளாடுகிறான், இழுக்கிறார்கள், நையப்படுத்துகிறார்கள். He was stumbling even though they அவன் are தூணை laughing. தாங்கிக் கொண்டு சொன்னான், And he held the pillars. ஏகோ கர்த்தாவே, Oh my Lord. என் ஆண்டவரே, My God. இந்த பெலிஸ்தரோடு கூட என் ஜீவன் மடியட்டும், ஆனாலும் ஒரு விசை எனக்கு உம்முடைய பலத்தை தாரும் என்று சொல்லி அந்த தாங்கியிருந்த தூணை தன் பலமாய் தள்ளினான். Once again give us strength and destroy the pillars. முடி முளைத்தது போல எனக்கு கண் முளைக்க பண்ணும் என்று கேட்டிருக்கலாம். Would have we asked Lord how the hair growth increase? அப்படி கண் முளைத்திருந்தாள். Would have Isaac அவன் come என்ன back? செய்வான் தெரியுமா? You know what he தள்ளி விட்டு எந்த இடம் கேப் இருக்குதோ அந்த வெளியாய் வெளியே ஓடி simply he வந்திருப்பான். can escape from that place. இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருப்பான். He lived may some life some பெலிஸ்தரின் days. கைகளுக்கு இஸ்ரவேலை இன்னும் காப்பாற்றி இருப்பான். Would have saved Israel from the hands of அவன் Philistine. சொன்னான், இந்த பெலிஸ்தனோடு என் ஜீவன் மடியட்டும் Let என்றான். my life die with this Philistine. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் Judges chapter 19 முதல் 22 சொல்லுகின்றன. 19 and 22. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் Judges 16 என் அருமையான கர்த்தருடைய 28 முதல் 30 வசனங்கள் சொல்லுகின்றன. 28 onwards says. அதன் பிறகு அவனுடைய உறவினர்கள் வந்து அவன் தகப்பன் அடக்கம் பண்ண மனோவாவின் கல்லறையிலே வைத்தார்கள். Then his relatives came and buried him in the tomb of his father. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Take a ஆண்டவரே, decision today. என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் எனக்கு முளைக்கின தவிர என்னை விட்டு போக கூடாது. I need my blessings. காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் ஆகிய இரண்டை கர்த்தர் உண்டாக்கினார். He is the Lord who created eyes and ears to ஆண்டவர் hear and பார்த்தார். see. Lord, அந்த விரதத்தை முடிக்க அவரே இறங்கி வந்தார். and he came down to fulfill the அவர் இறங்கி commission of வந்துதான் them. அநேகருடைய கண்களை திறந்தார். And the Lord has opened the eyes of Hallelujah. Hallelujah. Big clap aloud. Let us clap. Hallelujah. Praise the Lord. இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னுடைய மனக்கண்களை திறந்து உன்னை குருடாக்கி வைத்திருந்த சாத்தானுடைய கண்ணை கிழித்து உன் கண்களை திறப்பாராக. This morning let the Lord destroy the powers of evil and open your eyes. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து look பாருங்கள். at the word of God. அதனால தான் தாவீது சொன்னான், Soaking David தேவனே, said, Lord, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். open my eyes that I may see the wonderful things of your law. 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை Let சொல்லட்டும். me say a true incident what happened 2000 years ago. அவள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் இயேசு பார்த்தார். Jesus saw that she is crying and லாசருவை the கொண்டு அடக்கம் செய்து விட்டார்கள். they buried Lazarus. அப்பொழுது இயேசு வருகிறார். Jesus came. அவள் அழுகிறதையும் அவளோடு சேர்ந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியிலே கலங்கினார். And Jesus was troubled because we are crying எதிலே? for Lazarus. ஆவியிலே கலங்குகிறார். Cried in spirit. படைத்த என்னை விட இவர்கள் பாசத்துக்குரியவர்களோ, How great love they படைத்த have. என்னை விட இவர் அன்புக்குரியவர்களோ. More than me, they are. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். She's crying. ஐயோ, என் தம்பி சகோதரன் போய் Oh, விட்டான், my brother was died. நான் என்ன செய்ய போகிறேன் What I am going to do? என்று புலம்பி அழுது She கொண்டிருக்கிறாள். cried aloud. அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அத்தனை பேரும் அழுதார்கள். Comforters also cried with இயேசு her. ஆவியிலே கலங்கினார். Jesus troubled in spirit. மாம்சத்தில் கலங்கவில்லை, He is not troubled now. ஆவியிலே கலங்கினார். Troubled in spirit. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வாழ்க்கையில் அநேக நேரம் நான் ஆவியில் கலங்குவதுதான் உண்டு. வேதம் சொல்லுகிறது, Bible says. சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், Psalmist said, கர்த்தாவே எனக்கு புறாவை போல் சிறகுகள் நான் பறந்து போய் இளைப்பாறுவேனே. oh my Lord, would I have a wing like a dove, I can run up. ஆனாலும் கூட But இதோ உலகத்தின் முடிப்பெறும் சகல நாட்களில் நான் உங்களோடு தான் இருப்பேன். behold till the end of the world உங்களை I will விட்டு be நான் with you. விலகுவதே இல்லை. I never leave ஓ you. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை கோபித்திருக்கிறாரோ, ஏன் நான் வறுமையில் இருக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை என்று நாம் புலம்பிக் We கொண்டிருக்கிறோம். may cry, why is such a problem ஒரு in my சத்தியத்தை life? சொல்லுகிறேன், Let me say உங்களை truth. அவர் ஒருபோதும் கைவிடவே He never ever மாட்டார். forsake you. ஒரு நாளும் கைவிட மாட்டார். Never ever forsake you. ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? How can the nursing mother அவள் forget மறந்தாலும் நான் her? உன்னை மறப்பதில்லை. Would have she forget? I நான் never forget. உன்னை என் உள்ளங்கையில் I வரைந்திருக்கிறேன். have carved you in my palm of my hand. தன் சொந்த ரத்தத்தினால் Through வரைந்திருக்கிறார். his own ஆணி blood. பாய்ந்த கடாவப்பட்ட ரத்தத்தினால் Through வரைந்திருக்கிறார். the nail printed hand. இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்கள், Tell you now. இயேசு என்னை மறக்கவே இல்லை. You shall not forgotten of God.
என் முகம் அவர் கையில் இருக்கிறது, My face is in his என் hand. உருவம் இன்னதென்று அறிவார். He knows my image. மனுஷன் உருவம் இன்னதென்று அவர் He அறிந்திருக்கிறார். knows the image of man. ஆனா சொல்றாராம், மன்னன் நினைவு கூறுகிறாராம். He remembered them, your son. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். Let me say one thing. ஜெபிக்க நேரத்துல ஜெபத்தை மட்டும் செய்யி, Time of prayer, pray. வீணா பேசாத. Don't speak பாடு நேரத்துல பாட்டை மட்டும் பாடு. Time of worship, worship. வீட்டுல உட்கார்ந்து வீணா பேசாத. Don't speak உபவாசிக்கும் போது உபவாசத்தினுடைய தன்மை அதை மட்டும் செஞ்சு பாரு. Time of fasting, fast. கர்த்தர் அப்படியே கனப்படுத்துவார். The Lord will honor you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் சொல்லுகிறது, Bible says, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லும் பகிர்ந்தளிக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் செய்ய கடவன். Remain everybody according to their position. வேதம் அழகாக The சொல்லுகிறது. Bible beautifully says. நடந்தது என்ன? What happened? இயேசு ஆவியிலே கலங்கினார். Jesus troubled in spirit. திடீரென்று கேட்டார், And he said, அவனை எங்கே வைத்தீர்கள்? where is your place? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், வந்து பாரும் She said, என்றார்கள். come and see. இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. எத்தனை அன்பு! How great love. உனக்கா யாரா அழுவாங்களா? Anybody love cry for you? ஆனால் இயேசு கண்ணீர் விட்ட உடனே அவர் சொன்னார்கள், And they said, அங்க யூதர்கள் சொன்னார்கள், Jews said, இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். how greatly he loved. அதோட முடிக்கல, Not only yet finished. குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க He பண்ணலாம். who opened the eyes of the blind, why should he allow him to die? ஹalleluya! Praise the Lord. கைத்தட்டியா ஆர்ப்பரி Let us பார்க்கலாம். clap. அப்படி என்றால் சிம்சோன் கண்ணை அவரால் கொடுக்க முடியுமா? முடியாதா? He can give eyes to Samson or My not? son listen me. கொடுக்க முடியுமா முடியாதா அப்பாவால? முடியும். கைத்தட்டி தேவனுக்கு முன்னாலேயே சொல்லுங்க Let us பார்க்கலாம். clap. அவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார். How love him so much. ஆனால் But குருடருடைய கண்களை திறந்த இவன் அவனை கண்களை திறந்திருக்கலாமே, இவனை சாகாமல் இருக்க பண்ணிருக்கலாமே. கைகளை தட்டி பாருங்க, செத்து போன லாசருவின் கண்ணையே திறந்த தேவன் என்னுடைய he is ஆண்டவர். a God who opened the eyes of Lazarus. உயிரோடு இருந்தவருடைய கண்ணை கொடுப்பதற்கு எம்மாத்திரம் அவருக்கு. It is easy to give the eyes to கல்லறையை Samson. திறந்தார் ஆண்டவர். Open the tomb. கல்லை எடுத்து போடுங்கள் சொன்னார் ஆண்டவர். Remove the stone. லாசரஸ் வெளியே வா என்றார். Lazarus, come out. எப்படி வெளியே வந்தான்? How he came out. கண் பார்வையோடு வந்தானா செத்து போனவன் வந்தானா? With the vision or உயிரோட கண் பார்வையோடு வந்தான். with the vision, the Lazarus இன்றைக்கு came இந்த out. இடத்தை விட்டு போகும்போது உன்னுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். Before you leave this place, your dark turn into light. I tell the promise of Now God. walk with the name நாமத்தில் Hallelujah. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இதை விட ஒரு பெரிய கொடுமை. such a great tragedy. சிம்சோன் கை கால் பலன் முண்டி முளைச்சிச்சு, எல்லாம் முளைச்சிடுச்சு. Hair grow up. ஆனா உலர்ந்து போய் மக்கி போய் ஒன்றுத்துக்கு உதவாத எலும்புகள் உயிரடைந்து கால் ஒன்றி நின்றச்சியா. Even the dry bones quicken up like a host. தேவன் சொன்னார், Lord said, எசேக்கியேல், நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னார். Prophecy unto this dry bones. உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். I say prophecy. இதுவரை உலர்ந்திருக்கலாம், இன்றைக்கு நீ உயிரடைவாயாக. You are dry. Now you நீ காலொன்றி மகா பரிசேன் நிப்பாயாக. stand like a host. ஏபி சபையில் நிப்பாயாக. Stand in AP church. நிப்பாயாக. Stand. எசேக்கியேல் 37:10 கூறுகின்றன. Ezekiel 37 verses என் அருமையான 10. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை Let சொல்லட்டும். me say true incident took place. ஜீசஸ் 2000 years ago. இருக்கது நடந்ததையா. With Jesus this இயேசு happened. இல்லாமல் போகவில்லை, அங்கே இருக்கிறார். With Jesus. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் Gospel to John 9ஆம் அதிகாரம் chapter 9 13-14 வாசிக்க கேட்போமா? 13 and 14. குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சேறு உண்டாக்கி, இயேசு நல்ல கவனிங்க, Jesus, listen. குருடனாய் இருந்த ஒரு மனுஷனை பரிசேயரிடத்தில் கொண்டு போறல, இயேசு சேரை உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் கைகளை தட்டி. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. இன்னைக்கு இருக்கிற பரிசேயன் சதிசேயெல்லாம் கோழி முட்டுறதுக்கும் கோழி சொல்றதுக்கும் தேவையில்லாத பேசினா இருப்பான். Today these Pharisees speaking ill about the power of God. இயேசுவோ சேரை உண்டாக்கி அவன் கண்களை திறந்தார். Jesus made the clay and opened his eyes. கைகளை தட்டி அப்பாக்கு மூணு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Let's clap. பக்கத்துல கை, என் கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லுங்கள். Let my eyes is open. எனக்கு ஒரு ஆவியின் கண்கள் வேண்டும். I need a spiritual eyes. தேவனை அறிகிற கண் வேண்டும். To know God. தேவனை பார்க்கிற கண் வேண்டும். To see God. வேதத்தை அறிகிற கண் வேண்டும். Understand the word of God. அந்த கண் உள்ளவன் தான் கிறிஸ்தவன். If you have this eyes, you are a Christian. தாவீது அரசனா இருந்தும் கூட Even though David was a king, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை he திறந்தருளும் said, என்றார். Lord, open my eyes to see your wonders in this என் scripture. அருமையான மகனே மகளே, Son and daughter. அந்த வேதத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the word of God. ஒரு நாள் ஆபிரகாம் மனைவி, இரண்டாவது மனைவி ஆகார் தன் பிள்ளையை சூன் வனாந்தரத்தின் வழியாய் கொண்டு போய் கொண்டிருக்கும் போது பிள்ளை தாகத்தினால் பாலை வனத்தில் நாக்கு வறண்டு சாகு நேரம் வந்தது. Agar, wife of Abraham,
went to the wilderness and the child dried up and cried to அப்பொழுது die. தன் பிள்ளையை அம்புவாயும் தூரத்தில் வைத்துவிட்டு நான் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று ஓ என்று சத்தமிட்டு அழுதாள். She cried unto that wilderness unto God. தேவன் பிள்ளையின் சத்தத்தை The கேட்டார். Lord heard the voice of the child. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று Ahab, கேட்டார். what happened to you? அவனை பெரிய ஜாதியாக கண்டு வாக்கு கொடுத்தார். I'll make him a great nation. அவளோ கண் தெரிந்த ஒரு மனுஷி, அவள் குருடி அல்ல. She was not a blind வேதம் woman. சொல்லுகிறது Bible says. அவள் கண்ணை கர்த்தர் திறந்தார். And the Lord opened the eyes of Ahab. ஆகாரின் கண்களை திறந்து He opened the eyes. அவள் ஒரு தண்ணீர் துறவையை கண்டு Found us அது water. தண்ணீரை நிரப்பிக் கொண்டு filled the தன் jar. குமாரனுக்கு குடிக்க கொடுத்தாள் என்று Gave எழுதியிருக்கிறது. to her son to Hallelujah. drink. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது Bible says. அவருடைய கண்களை அவர் திறந்தார். And the Lord opened the eyes அவ of குருடி Ahab. அல்லங்க, She was not blind. குருடி அல்ல, She was not கண் blind. தெரிந்தவள் தான். She knows. ஆனாலும் அதிசயத்தை பார்க்கும்படி கண் திறக்கப்பட்டது. The Lord has opened her eyes to see the wonderful things. Hallelujah. Praise God. தாவீது என்ன ஜெபம் செய்தான் மகனே? What has David prayed? என்ன ஜெபம் செய்தான்? வேதத்துல அதிசயங்களை அதிசயத்தை. to see the அப்படி wonders. என்றால் உன் கண்கள் எல்லாரையும் பாக்குது, மாமனை பாக்குது, மச்சானை பாக்குது, சித்தப்பனை பாக்குது, பெரியப்பனை பாக்குது, என் சொந்தக்காரனை பாக்குது, பந்தக்காரனை பாக்குது, ஆனால் உன் கண்கள் அதிசயத்தை பார்க்கணும். Your eyes are seeing all the things of the world, but your eyes should see the wonders of the Lord. அதிசயத்தை பார்க்கும்படி உன் கண்ணை திறப்பாராக. He'll open your eyes to see உங்கள் wonders. கண்ணீரை துடைப்பாராக. Wipe up your tears. உங்கள் கண்ணில் கை வைப்பாராக. Place his hands on your eyes. Hallelujah. Praise the Lord. அன்றாடம் Day to day life. you see the miracle. நீ அற்புதங்களை காண்பாய். you see the miracle. அதிசயங்களை காண்பாய். என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேதம் சொல்லுகிறது, The Bible says. நான் அல்ல, I am not. I am not saying. நான் சொல்லவில்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் 21:19 சொல்லுகின்றன. Genesis 21 verses 19. என் அருமையான கர்த்தருடைய கவனித்து பாருங்கள். Listen. இந்த வேத வசனத்தை தெளிவாய் கவனித்து பாருங்கள். Clearly see the word. என் அன்பு பிள்ளைகளே, நடந்த மற்றொரு உண்மையின் சம்பவத்தை சொல்லட்டும். Another thing, என் அன்பு பிள்ளைகளே, children. தேவனுடைய மனுஷனாகிய பேழையாம் பாலாக்கின் பேச்சை கேட்டு ஜனங்களை சபிக்கும்படி புறப்பட்டான். Balaam ready to go to curse the children of God. என்னை கவனிக்க வேண்டும். Listen. அந்த கழுதை மேல் ஏறினான். Carry the donkey. கழுதை அவன் சுவரோடு சுவர் அணைத்து உரைச்சியது. And merge with the wall. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கழுதையின் மேல் கோபம் கொண்டு கழுதை அடித்தான். Try to destroy the donkey. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. அவன் கழுதை அடிச்சான். He tried to அடித்த destroy. உடனே When he அந்த destroyed, கழுதை பேசிற்று. the donkey start to speak. கர்த்தர் கழுதையை பேசும்படி செய்தார். Amen. கழுதை பேசிற்று. The donkey spoke to him. நான் இதுவரை என்னை தூக்கி சுமந்த கழுதை நான் அல்லவா என்றான். I am a donkey always carrying you. என்றைக்காவது நான் உனக்கு இப்படி செய்ததுண்டான் கேட்டான். I never ever did like அப்பயா that. மனம் திரும்பினானா? But this fellow doesn't understand. அவன் கோபம் உண்டு, இப்போது என் கையிலே ஒரு பட்டயம் இருந்தால் உன்னை கொன்று போட்டு விடுவேன். When I have a sword, I will kill you. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்ன விசுவாச கைத்தட்டு. Clap it very. ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. Numbers chapter 22 says, நான் உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று சொன்னான். I will kill you. உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று I will சொன்னான். kill you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, நடந்தது என்ன தெரியுமா? what happened? கர்த்தர் பீழையாமின் கண்ணை திறந்தார். The Lord has opened the eyes of Balaam. உருவன பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய தூதனானவர். The angel of God standing with the two-edged sword. அங்கே இருந்த பீழையம் ஒரு தேவ மனுஷன். Balaam was a man of Is God. not a blind. அவன் குருடன் அல்ல. அவன் கண் தெரிந்த மனிதன். He was not a blind நிறைய man. பேர் சொருகி போன கண்ணோடு இருக்காதீர்கள். Today people they do not hold the என்னாகமத்தின் vision. புத்தகம் 22ஆம் அதிகாரம். Numbers 22. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நீங்கள் வாசிக்கும் போது மிக தெளிவாய் வசனம் When சொல்லுகிறது. you read the word of God says, அதில் 30வது வசனங்களை வாசிக்க கேட்போம். verses 30. கழுதை பீலையாமை நோக்கி, கழுதை பீழையாமை நோக்கி, நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாயிலும் நான் செய்தது உண்டா என்றது. ஆம். அதற்கு அவன் இல்லை என்றான். இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் ஆம். பீலையாமின் கண்களை திறந்தார். ஹalleluya, glory. Let's clap. வேதத்தின் ரகசியம், Secret of the scripture. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். Open my eyes as I see the wonders of your என் அன்பு Lord. மகனே மகளே, Son and daughter. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி உங்களுக்கு என்ன சொல்லுகிறான்? Today what the prophet of God அதன்படி says. செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை தலையாகத்தான் நிற்கும், வாளாக மாறா. Do it, your life will be head and not a tail. நீ கீழாக மாட்ட, மேல உயர்த்தப்படுவ. You will be top always. ஐஸ்வரியத்தில் உயர்த்தப்படுவ. You will reach the riches. உன்னுடைய மனசுல பிசாசு
பிசாசு பேச வரும்போது உனக்கு முன்பாக இருக்கிற தூதனானவர் உன் கண்ணை திறப்பார். நீ ஓங்கி சப்புன ஒரு அறையறைவை சாத்தானே. When the demon come before you, angel of God will open your eyes and you can destroy the demon. என் அன்பு மகனே மகளே, Son and இன்றைக்கு ஒரு தீர்மானம் Take a decision எடுத்துக்கொள்ளுங்கள். today. இந்த தீர்மானத்தோடு இன்றைக்கு புறப்படுங்கள். Go with this determination. ஆண்டவர் பிழையாமின் கண்ணை திறந்தார். Lord, open the eyes of ஒரு Balaam. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. Bible says. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லட்டும். Let me say a matter. ஒரு நாள் தேவனுடைய தீர்க்கதரிசி எலிசா மலையில் ஜெபம் செய்து One day கொண்டிருக்கிறார். prophet Elisha praying on the mountain. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது திடீரென்று அதிகாலை தூக்கத்தை விட்டு எழுந்து அப்படி வந்து பார்க்கறான். யாரு? கேயாசி. Early morning this Gehazi came. உடனே ஓடுறான். He ran. ஐயோ என் ஆண்டவனே, Oh my ஆபத்து நேரிட்டு விடுது, என்ன செய்கிறீர்கள் என்று புலம்ப ஆரம்பித்தான். He sought to cry. வேதம் சொல்லுகிறது. Bible says. 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் He chapter 6. 15, 16, 17 வாசிக்க கேட்போமா? தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, கையை உயர்த்தி சொல்லுங்களேன். Hallelujah. என்னன்னு சொல்றான்? What does he say? என்னன்னு சொல்றான்? ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்ன செய்வோம் என ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்னு கேயாசி, ஒன்னு எலிசா. Only ஆமென் two சொல்லுங்க. person. One is Gehazi. எத்தனை பேர் நைனா? ரெண்டு பேர். நாம என்ன செய்ய போகிறோம்? ரதமும் குதிரைகளும் கத்தியும் ஈட்டியுமா வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். வாசிக்கலாம். அதற்கு அவன் பயப்படாத, கரம் தட்டு. Yes, clap. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். Saying a prophecy. அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ மக்களே, இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ எந்த சபையோ எந்த மார்க்கமோ எந்த மார்க்கத்தை தழுவிருக்கிறாயோ பயப்படாதே. இயேசுவை விசுவாசி. Believe Jesus Christ. பயப்படாதே. Do not be afraid. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நல்ல கவனிக்கணும். அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். ஹalleluya. Hallelujah. அதுதான் அதிசயம். That is wonder. இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை அப்படியே கண்ணுல கை வச்சுக்க நான் ஜெபிக்க போகிறேன். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, இவர்கள் கண்கள் திறக்கும்படி எலிசாவாக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் சாட்சி சொல்லட்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் எங்களோடு இருக்க அதிகம் என்று சொல்லி நிரூபித்து காட்டும். வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. அதைத்தான் தாவீது சொன்னான். That's what David said. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். Open my eyes. என் அருமையான மகனே மகளே, இந்த வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுவாயா? Claim the promise. உரிமையாக்கி கொள்ளுன்னு சொல்றாங்க. மொத்தம் 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. நான் உரிமையாக்கி கொள்ளுவேன். I will claim it. நிச்சயம் உரிமையாக்குகிறவர்கள் 3 அல்லேலூயா If சொல்லணும். you truly claim it, say 3 hallelujah. அப்படி என்றால் So நான் இப்பொழுது ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். I'm going to say a word, then I'll pray. வேதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து Take the நிற்போம். promises and stand. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் Acts 26ஆம் அதிகாரம். chapter அந்த 26. வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். 26ஆம் அதிகாரம். 26th chapter. திருப்பிக்கிட்டீங்களா? 14வது வசனத்தில் கை வையுங்கள். Verses 14. நடந்த ஒரு உண்மையின் சம்பவம் அது. வாசிக்கலாம். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது. ஒரு நிமிஷம். பவுல் சொல்லுகிறார், அவன் தமஸ்கு பட்டணத்தில் போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனோடு பேசும்போது ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாரும் குதிரையை விட்டு கீழே விழுந்தார்கள். சவுலே சவுலே, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. நான் தமிழ் பாஷையில பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் யாரோடு பேசினாரு? பவுலோடு. சவுலோடு பேசுகிறார். என்ன மொழியிலே? எபிரேய மொழியிலே. அந்த சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். நீ யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதுவரையில நீ துன்பப்படுத்தி இருந்தனா
நான் இனி துன்பப்படுத்த மாட்டேன்னு கையை உயர்த்து. Say that I will not persecute you, Lord. ஆண்டவரை நான் முறைக்க மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாய் பேச மாட்டேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி விரோதமாய் பேச மாட்டேன், கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் பேச மாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோ. அப்படியே பைபிள் வசனத்துக்கு கீழே வச்சு பைபிளை Close to the Bible. கீழே வை. 2 கையை உயர்த்துன்னு கண்ணை திறந்து என்ன பார்க்கணும். நான் மனதார என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I submit myself. மனதார என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு With சொல்லுகிறவர்கள் my open heart. அப்படியே கைகளை உயர்த்தும் போது வாசிக்கும் போது வசனத்தை வாயினால அறிக்கையிடு, காதுல கேட்டு வாசிக்கலாம். தொடர்ச்சி. இப்பொழுது நீ எழுந்து இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிக்கிறவங்க எல்லாம் கையை வைத்த நான் நிக்கிறையா, கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறேன். நான் உனக்கு தரிசனமாகி, நல்ல கவனிங்க, காண்பிக்கிற, இனிமே காண்பிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி தரிசனமாகி காண்பிக்கணும். அவர் என்ன செய்யணும்? உன் கண்ணை திறக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Should open your eyes. நான் உனக்கு காண்பிக்க போகிறதையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் என் ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும், உன் நல்ல கவனிங்க, அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அவர்கள் அனைவர் கையை உயர்த்து, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டதுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, இன்றைக்கு நீ சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், நீங்கள் ஒவ்வொருவரும் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். 2 கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இதுவரை நீ சிக்கி தவித்த சாத்தானுடைய பிடி, மனுஷனுடைய பிடி, உன்னுடைய பரிசுத்த விரோதமாக இருந்த சத்துருவின் கிரிகள் எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக நான் உனக்காக ஜெபிக்க போறேன். 2 கையை உயர்த்துக்கள். உங்கள் கண்களை இன்றைக்கு கர்த்தர் திறப்பாராக. உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. என்னோடு ஜெபிப்பீர்களாக. சொல்லுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இதுவரை உம்மை அறியாதபடி, உம்மை பார்க்காதபடி, வேத அதிசயத்தை காணாதபடி என் கண்களை குருடாக்கி இருந்தான். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இப்பொழுதே என் கண்கள் திறக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமையை காண, உம்முடைய கிருபையை காண, உம்முடைய ஆசீர்வாதத்தை காண. இயேசுவே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் கண்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அப்படியே கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, ஒவ்வொரு மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பவுலை அனுப்பினவனை அனுப்பி வைத்திருக்கிறேன். எலிசாவாக நிற்கிறேன், தாவீதாக நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பரிசுத்தம் அடைவதற்கும், உம்மை பின்பற்றுவதற்கும், உம்மை விசுவாசிப்பதற்கும் இவர்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட கண்களை திறக்கிறேன். இப்பொழுது திறக்கிறேன். இவர்கள் இன்று முதல் தரிசிப்பார்களாக, உம்மை காண்பார்களாக. உம்முடைய ஊழியராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் திறந்தருளும். உம்முடைய மக்களை ஆசீர்வதி. வானத்தின் ஆசீர்வாதத்தினால், பூமியின் ஆசீர்வாதத்தினால் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல சகல செல்வத்தினாலும் ஆசீர்வதியும். சுகத்தால் ஆசீர்வதியும், பலத்தால் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இவர்களுடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி
சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.